சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் கட்சி கலைக்கப்படுகிறதா? ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த அதிர்ச்சியான செய்தி. தற்போது திமுகவில் குதிரை பேரம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த குதிரை பேரம் தற்போது நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. இதற்கு நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கும் என்பதை வழக்கறிஞர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிற கருத்தின் அடிப்படையில் திமுக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட அனுமதி கிடையாது. மேலும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 3 நபர்களும் கொடுத்த வாக்குமூலம் என்ன என்பது தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சுமார் 180 கோடி திட்டம் போட்டுள்ளனர். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் இவர்களது கும்பல்கள் தான் இந்த வேலையில் இறங்கியுள்ளது. அதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேகா மகத்தான வெற்றியை பெற்றது. மக்கள் திமுகவின் எதிர்ப்பு அலையாக தாவேகாவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். இதனால் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்திருந்தார். மேலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பது பிடிக்கவில்லை. அதனால் துர்கா ஸ்டாலினிடம் எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என கூறியிருந்தார். அதன் பொருட்டு ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு எவ்வளவோ முயற்சி செய்து இந்த ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள். மேலும் திமுக அதிமுக கூட்டணிக்கெல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அனைத்தும் கடைசியில் தோல்வியில் முடிந்தது. மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் அவர்களது தலைமையில் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க 180 கோடி சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் தற்போது வாக்குமூலம் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் கைது செய்யப்பட்ட கார்த்திக், சுரேஷ், ரமேஷ் போன்றோர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்களாம். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க எந்தெந்த எம்எல்ஏக்கள் சம்மதம் தெரிவிப்பவர்களுக்கு 180 கோடி வரை அவர்களுக்கு கொடுக்கப்பட இருந்ததாகவும் தற்போது வாக்குமூலத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 180 கோடி கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்றின் மூலம் எம்எல்ஏக்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த கார்ப்பரேட் நிறுவனம் எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு எவ்வளவு கோடி வழங்க வேண்டும் என்பதை ஒரு தனியார் ஓட்டலில் ரூம் போட்டு இந்த பிளானை போட்டதாக தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பணத்தை வழங்காமல் கார்ப்பரேட் நிறுவனம் இங்கு ஏன் வந்தது என்கின்ற சந்தேகம் ஏற்படலாம். ஸ்டாலின் மருமகன் நடத்தக்கூடிய G2 நிறுவனம்தான் இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. அவரது மூலமாக தான் பணப்பட்டுவாடா நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. கைதானவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக கார்ப்பரேட் நிறுவனம் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேச முதல் கட்டமாக 180 கோடி திரட்டப்பட்டுள்ளதா கைதானவர்கள் வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இதற்காக சென்னையில் கிண்டியில் சுமார் 1 வாரம் நட்சத்திர ஓட்டலில் தங்கி தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதா தற்போது வாக்குமூலம் கிடைக்கப்பெற்றிருக்கு. அதாவது சபாநாயகரிடம் வாக்கெடுப்பின் பொழுது அந்தர்பல்ட்டி அடிக்க தாவேகாவின் ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் சதி திட்டம் போட்டிருக்கிறாங்க. 180 கோடி வரை கார்ப்பரேட் நிறுவனம் தற்போது ஒவ்வொரு தாவேகாவின் அதிர்ச்சியில் அதாவது அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு விநியோகம் செய்ய அவர்களை தங்களது வலயத்திற்குள் கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சபரீசன் நடத்தக்கூடிய G2 நிறுவனம் மட்டுமல்லாமல் இன்னும் பல நிறுவனங்களில் தற்போது கைகோர்த்து தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் நடைபெற்றிருக்கிறது. குதிரை பேரமும் நடைபெற்றிருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பதற்கு முன்வரும் எம்எல்ஏக்களின் பட்டியலை தயார் செய்து சதி ஆலோசனை நடைபெற்றதா போலீசார் FIRல சேகரித்து
அதன் மூலமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 3 நபர்கள், கிட்டத்தட்ட முதலில் 3 நபர்கள் கைதானார்கள். அதன் பிறகு 9 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிறார்கள். மேலும் 3 நாட்களாக திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு நிம்மதியே கிடையாது. பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் தாவேக அரசு செயல்படுவதாக தற்போது ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் இது பழிவாங்கும் நோக்கம் அல்ல. சட்டப்பேரவையிலே சொல்லியிருப்பார், மக்களின் வரி பணத்தை யார் தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, ஊழல் செய்தவர்களும் சரி, ஊழல் செய்ய காரணமாக இருந்தவர்களும் சரி, யாருமே தப்பிக்க முடியாது என கூறியிருந்தார். அதன் பொழுதுதான் ஏவாவேலு அவர்கள் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் கிட்டத்தட்ட பண்ணை வீட்டில் பல லட்சம் கோடி கிடைக்கப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் 3.5 கோடி சாலைகள் போடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. ஆனால் அந்த கரூர் சாலையே போடவில்லை. போட்டதாக அவர்கள் போலி கணக்குகளை ரெடி பண்ணியிருந்தாங்க. மேலும் தொடர்ந்து மேயர் பிரியா அவர்கள் சென்னையில் உள்ள முக்கியமான இடத்தில் நடைபாதை அமைப்பதற்காக பல 1000 கோடிகள் அதற்கு டெண்டர் ஒதுக்கியிருந்தார். ஆனால் அந்த டெண்டர் அனைத்தையும் முறைகேடு இருப்பதாக சொல்லி தற்போது விஜய் தலைமையிலான அரசு அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. மீண்டும் புதிதாக டெண்டர் விடப்படும் என சொல்லப்படுகிறது. தற்போது இருதய பிரச்சனையின் காரணமாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். தற்போது ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிக்கக்கூடிய வகையில் விசாரணை வலயத்திற்குள் விஜய் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதாரங்களோடு சேகரித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில தான் திமுகவின் கட்சியை கலைக்கக்கூடிய வகையில் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் குதிரை பேரம் நடத்துவது உண்மை என்பதை நீதிமன்றம் தெரிவிக்கும் பட்சத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் திமுக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட முடியாது, ஏன் சட்டசபைக்கும் செல்ல முடியாது, நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட முடியாது, தொடர்ந்து ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் பதவி பறிபோகும். மீண்டும் தேர்தல் நடத்தினால் அதிலும் தாவேகா தான் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும். திமுகவின் கூட்டணி கட்சிகளும் தற்போது திமுகவை கைவிட்டுவிட்டது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி தேவையில்லாத இந்த பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு பணப்பட்டுவாடா, ஏற்கனவே கமிஷன், கரப்ஷன், வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, ஏகப்பட்ட தவறுகளை செய்த திமுக எதிர்க்கட்சியாக 5 ஆண்டுகள் இருந்தால் என்ன, மக்கள் கண்டிப்பாக தோல்வியை தான் திமுகவுக்கு தருவார்கள். தொடர்ந்து இந்த 180 கோடி வரை பேரம் பேச முன்வந்த திமுக மக்களின் வரி பணத்தை எத்தனை கோடிகள் ஊழல் செய்திருக்கும். மக்கள் நிச்சயமாக இதற்கான தண்டனையை வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு கொடுப்பாங்க என சொல்லப்படுகிறது.